காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு மகாத்மா காந்தியின் நேர்மையை போற்றும் வகையில் பாபநாசத்தில் கடையில் பொருட்களை விற்பனை செய்வதற்கு விற்பனையாளர்கள் யாரும் இல்லாமல் தேவையான பொருட்களை தானாக எடுத்துக்கொண்டு அங்கிருந்த ஊண்டியலில் பணத்தை போட்டு சென்ற பொதுமக்கள். காந்தி ஜெயந்தி 156வது விழாவை முன்னிட்டு நேர்மை விழிப்புணர்வு நாளை போற்றும் வகையில் பாபநாசம் ரோட்டரி சங்கம் சார்பில் பாபநாசம் பழைய பேருந்து நிலையத்தில் 25ஆம் ஆண்டு கடையில் பொருட்கள் விற்பனை செய்வதற்கு விற்பனையாளர்கள் யாரும் இல்லாமல் கடை திறக்கப்பட்டு வியாபாரம் செய்யப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் நேர்மையை போற்றும் வகையில் உண்மை, நாணயம், நம்பிக்கை நிறைந்த சுதந்திர இந்தியாவை உருவாக்கி காந்தி கண்ட கனவை நனவாக்கும் விதமாக அவர் பிறந்த நாளை நேர்மை விழிப்புணர்வு நாளாக உருவாக்கி விற்பனையாளர்கள் இல்லாத கடையை வருடம் ஒரு முறை என தொடர்ந்து 25 ஆண்டுகளாக பாபநாசம் ரோட்டரி சங்கம் நிர்வாகிகள் நடத்தி வருகின்றனர். இந்த ஆள் இல்லாத கடையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களில் தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்ட பொதுமக்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட பொருட்களுக்கு உண்டான பணத்தை கடையில் வைக்கப்பட்டிருக்கும் ஊண்டியலில் போட்டு சென்றனர். மேலும் வீட்டு உபயோகத்திற்கு தேவையான பொருட்கள், புத்தகங்கள் போன்ற ஏராளமான பொருட்கள் விற்பனை செய்வதற்கு ஆள் இல்லாத கடையில் வைக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பன்னாட்டு ரோட்டரி சங்கம், அதில் அங்கமான பாபநாசம் ரோட்டரி சங்கம் அக்டோபர் 2ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஆனஸ்டி ஷாப் என்ற பெயரில் ஆளில்லா கடை இந்த ப்ராஜெக்டை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ப்ராஜெக்டின் நோக்கம் கடையில யாரும் இருக்க மாட்டாங்க, அவர்களுக்கு தேவையான பொருளை அவர்களே தேர்ந்தெடுத்து அதற்குரிய விலையை அந்த விலைப்பட்டியலில் பார்த்து அவர்களே நேர்மையாக அந்த பணத்தை அதில் செலுத்துறது தான் எங்களுடைய நோக்கம். அதற்கு அவர்களை கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய ரோட்டரி சங்கத்தின் நோக்கம். அதை மிக சிறப்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று கூட மக்கள் ரொம்ப ஆர்வமா இந்த கடைக்கு பொருளை எடுத்துக்கொண்டு அவர்களே அதற்குரிய விலைப்பட்டியலை பார்த்து அந்த பணத்தை அதுல நேர்மையா போட்டுட்டு போறாங்க. இது இந்த ப்ராஜெக்டை கிட்டத்தட்ட 25 வருடமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம். நன்றி.